எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வேப்பூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வீகமான அறிவிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அறிவிப்போட தொடக்கமே பாத்தீங்கன்னா ஒரு அன்பான அழைப்பு தான். இது வேப்பூர் கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு மனப்பூர்வமான வேண்டுகோள். இந்த அழைப்பு எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஒரு தெய்வீக திருக்கல்யாண வைபவத்துக்காக தான். 7வது நாள் திருவிழாவோட ஒரு மிக முக்கியமான நிகழ்வா இந்த புனிதமான கொண்டாட்டம் நடக்க இருக்கு. திருக்கல்யாணம்னா என்னன்னு ஒருவேளை சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா இது ஒரு தெய்வீக தம்பதியோட புனிதமான கல்யாண சடங்கு. இந்த சடங்கு எதுக்குன்னா நம்ம சமூகத்துக்கு ஆசிர்வாதமும் செழிப்பும் கொண்டு வரதுக்காக ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுது. சரி, இந்த தெய்வீக திருமணத்துல மணமக்கள் யாருன்னு தெரியுமா? நம்ம காத்தவராயன் சுவாமிக்கும் ஆரியமால அம்மனுக்கும் தான் இந்த புனிதமான கல்யாணம் நடக்கப் போகுது. சரி, இந்த மங்களகரமான நிகழ்வு எப்போ நடக்குது? தேதியையும் நேரத்தையும் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. வர்ற திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 20, 2026ஆம் தேதி காலையில சரியா 7 மணிக்கு இந்த வைபவம் தொடங்குது. இப்போ இந்த விழாவில கலந்துக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். இந்த தரிசனத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? இது கண்டிப்பா நாம தவறவிடக் கூடாத ஒரு தருணம். இந்த அழைப்புல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது நம்ம மனச அப்படியே தொடும். இது ஏதோ ஒரு கோவில் விழா இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி பக்தி உணர்வோட வந்து கலந்துக்கிட்டு அம்மனோட அருளை வாங்கிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஒரு உரிமையோட உணர்வு பூர்வமா இருக்கு இந்த அழைப்பு. அப்போ இந்த புனித தரிசனத்தை நாம பாக்குறதுனால நமக்கு என்னென்ன ஆசிர்வாதங்கள் கிடைக்கும்? பலன்கள் ரொம்ப நேரடியானதுங்க. முதல்ல நாம செய்ய வேண்டியது அந்த தரிசனத்தை கண்ணார காண்பது. அதோட பலனா நம்ம வாழ்க்கையில வளம் பெருகும். அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல நலமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு திருக்கல்யாண தரிசனம்ங்கிறது நமக்கு எப்பவும் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு தனித்துவமான தெய்வீக வாய்ப்பு. சரி, இப்ப சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமான அந்த நேரடி அழைப்பு பத்தி பாப்போம். இந்த அழைப்பு திருவிழா ஏற்பாட்டாளர்கள், சக்தி பக்தர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், அப்புறம் கிராம மக்கள்னு எல்லாருக்கும் தான். இது நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு நிகழ்வு. அந்த அறிக்கையிலிருந்து வர இந்த நேரடியான சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கேளுங்க. மறந்து விடாதீர்கள் கிராம பொதுமக்களே. இது ஒரு சாதாரண வார்த்தை இல்ல, ஒரு ஆழமான நினைவூட்டல். ஆக நாம செய்ய வேண்டியது இதுதான். நாளைக்கு காலையில உங்க குடும்பத்தோட வந்து இந்த தெய்வீக திருக்கல்யாணத்தை கண்டு ரசிக்கணும். இது ஒரு குடும்பமா ஒன்னா கூடி சந்தோஷப்படுற ஒரு தருணம். ஒருவேளை உங்களுக்கு இந்த நிகழ்வை பத்தி இன்னும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இங்க சில விவரங்கள் கொடுத்திருக்காங்க. செய்தி சேகரிப்புக்கு வெப் ஒரு நியூஸ் 24x, விளம்பரங்களுக்கு வெப் டிஜிட்டல் ஹப், திறன் பயிற்சி சம்பந்தமான விவரங்களுக்கு ஸ்கில் இந்தியா வெப் உரையும், மற்ற விவரங்களுக்கு 8940077810 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த விளக்கத்தை அந்த அறிவிப்புல இருந்தே வர்ற ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த ஆசிர்வாதத்தோட முடிச்சுக்கலாம். வருக வருக, அம்மன் அருள் பெருக.